பாத்தியா, நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல, பகரமாச்சே கேக்கமாச்சே. இப்ப கட்டு பிரேக் இல்லாம பண்ண போறேன். ஃபுட் எக்ஸ்பிரஸ் இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. காயின்ஸ் கிடைக்கும் டே அண்ட் நைட். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். சீக்கிரமா பொன்டோன் கிட்ஸ் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க, அப்புறம் என்ஜாய் பண்ணுங்க. ரெய்னி சீசன் எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி. வெயில் காலம் முடிஞ்சு கடைசி அவங்களுக்கு தேவையான மழை காலம் வந்தாச்சு. அந்த ஒரு மழை காலத்துக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, கடைசியா இந்த வெயில் காலம் போயிடுச்சு. இப்ப மழை காலம் வந்தாச்சு. ஆமா கட்டு, நீ சரியா சொன்ன. இப்போ இந்த மழையில விளையாட நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. நான் இதுக்காக எவ்வளவு நாளா காத்திருந்தேன் தெரியுமா? மழை காலம் தான் என்னோட ஃபேவரட் சீசன். அப்புறம் எனக்கு கூட. சிங்கி, கொஞ்சம் வெளிய பாத்தியா? கிளைமேட் எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா காத்தடிக்குது. அப்புறம் ஆகாயம் அப்படியே கருப்பா மாறிடுச்சு. வா, நம்ம ஃபுட்பால் எடுத்துட்டு போய் விளையாடலாம். என்ன சொல்ற? ஆகட்டு, நான் இப்பவே கால் பண்ணி நம்மளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் இப்பவே கூப்பிடுறேன். நாம போய் விளையாடலாம். மழை வர மாதிரி இருக்கு. மழை வந்தா ஃபுட்பால் மழையிலே விளையாடலாம். Let's go. அப்புறம் என்ன, அவங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு கட்டு சிங்கி ஃபுட்பால் எடுத்துக்கிட்டு கிரவுண்டுக்கு போறாங்க. சிங்கி கூப்பிட்டதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விளையாடுறதுக்காக கிரவுண்டுக்கு வந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்ல மழை வந்ததும் நாம விளையாட ஆரம்பிச்சிடலாம். நாம எதுக்காக வெயிட் பண்ணணும் சிங்கி? நாம விளையாடலாம். அதுக்குள்ள மழை வந்தா மழையிலயும் விளையாடலாம்ல. ஆமா கட்டி, நீ எப்படியோ சரியா தான் சொன்ன. பசங்க எல்லாருமே சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் அவங்க எதிர்பார்க்கறாங்க, ஆனா அவங்க நினைச்ச மாதிரி மழையே வராது. அதனால ரொம்ப சோகமா இருந்தாங்க. கட்டோ சிங்கி, இப்ப வீட்டுக்கு போகணும்ல. மழை கூட வரல. வீட்டுக்கு போலன்னா அம்மா வேற திட்டுவாங்க. குட்டி, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல. மழை வந்துரும், அப்புறம் விளையாடலாம்ல. இல்ல குட்டி, அம்மா திட்டுவாங்க. டைம் ஆயிடுச்சு. ஆமா, இல்லைன்னா அம்மா திட்டுவாங்க. வாங்க குட்டி பண்டி. சரி நண்பர்களா, பாய் பாய் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிடுறாங்க. அப்புறம் கட்டு இப்படின்னு சொல்றான், நம்ம பிளான்ஸ் எல்லாம் தண்ணில அடிச்சிட்டு போயிடுச்சு சிங்கி. எங்க கட்டு தண்ணில அடிச்சிட்டு போச்சு? மழையே வரலையே. சரி வா கட்டு, நாம வீட்டுக்கு போலாம். ஆமா வா, எப்படியோ மழை வராதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே அவங்க கிளம்பி போய் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்களோ இல்லையோ மழை வருது. அத பார்த்து ரெண்டு பேருமே, என்ன கட்டு இது? இவ்ளோ நேரம் நம்ம ரெண்டு பேரும் வெளிய காத்துக்கிட்டு இருந்தோம், மழை வரல. வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதும் மழை வருது. இது அன்ஃபேர் மம்மி. நாங்க இப்ப வெளிய போலாமா? இல்ல, கண்டிப்பா போக முடியாது கட்டு சிங்கி. வெளிய பாரு எவ்வளவு இருட்டா இருக்குன்னு. இது என்ன வெளிய போகிறதுக்கான நேரமா? நடுங்க, உள்ள போய் கை கால் கழுவுங்க. ரெண்டு பேருமே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டு கை கால் முகம் கழுவிட்டு வராங்க. அப்புறம் டிவி பார்க்க உட்கார்றாங்க. மழைனால கிளைமேட் இன்னுமே ரொம்ப சில்லுன்னு மாறிடுச்சு. அன்னைக்கு தூங்கி மறுநாள் காலையில எந்திரிக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. சிங்கி, நேத்து மழை வரல சரி, ஆனா இன்னைக்கு கண்டிப்பா மழை வரும். அப்புறம் நாம ஸ்கூலுக்கு போகும்போது இப்படி மழையில விளையாடிட்டே போலாம். என்ன சொல்ற? இந்த மூவிஸ்ல எல்லாம் நம்ம பாப்போம்ல, எல்லாரும் மழையில எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க, அப்படி. என்ன சொல்ற? நாம போகும்போதே அம்ப்ரெல்லா கொண்டு போயிடலாம். அப்புறம் ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா அந்த சேர நம்ம மேல படுறதுக்கு முன்னாடியே நாம அம்ப்ரெல்லாவை வச்சு அந்த சேர்ல இருந்து தப்பிச்சிடலாம். ஓகே, டன். சரி வா, அப்ப போய் ரெடி ஆகலாம். அப்புறம் ரெண்டு பேருமே டக்கு டக்குன்னு ஸ்கூலுக்கு ரெடி ஆயிடுறாங்க. அப்புறம் கையில அம்ப்ரெல்லாவோட அவங்க தயாரா நிக்கிறாங்க. மம்மி, நாங்க ரெடி ஆயிட்டோம். மம்மி, நாங்க ரெடி. பசங்களா, போயிட்டு வாங்க. ஆனா பத்திரமா போங்க, சரியா? மழை பெஞ்சதால ரொம்பவே சறுக்கும், சரியா? ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே சீக்கிரமா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளிய பார்த்தா அப்படியே கொஞ்சமா மழை வந்துகிட்டே தான் இருந்தது. என்ன இது? மழை இப்படி தூறிக்கிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பெஞ்சிட்டு இருக்கே, அதுவே போதும். உன்னோட அம்ப்ரெல்லாவை ஓபன் பண்ணி வெச்சுக்கோ சிங்கி. ஓகே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அம்ப்ரெல்லா ஓபன் பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேருமே அந்த மழையில ரொம்ப சந்தோஷமா நடந்து போறாங்க. ஆனா அங்க ரோட்ல தண்ணி இருக்கிறது ரெண்டு பேருமே கவனிக்கவே மாட்டாங்க. அப்படி ரெண்டு பேரும் ஜரிங்கி விழுந்துடுறாங்க. ஓ நோ, என்ன இது? ஐயோ, என்ன கட்டு இது? எல்லாமே பாழாயிடுச்சு.
அப்ப ஜோரா காத்தடிக்க ஆரம்பிக்குது. அவங்களோட அம்பரலா கூட காத்துக்கு பறந்து போயிடுது. அதே நேரத்துல ஒரு வண்டி வருது. கட்டு சிங்கி மேல சேர் அடிச்சிட்டு போயிடுறான் அந்த கார்காரன். ஆஹோ, இத விட இன்னும் கேவலமா எதுவும் நடக்க வேண்டிய அவசியமே இல்ல கட்டு. நம்ம எவ்வளவு அழுக்கா இருக்கோம் பாரு, எவ்வளவு சேரு நம்ம மேல பட்டு இருக்குன்னு பாரு. சரியா சொன்ன சிங்கி, நாம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கவே இல்ல. சரி, அதே நேரத்துக்கு அங்க மோண்டி வரான். மோண்டி இவங்க 2 பேரையும் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். வா 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 கட்டு சிங்கி, நீங்க 2 பேருமே பார்க்க நிஜமாலே ரொம்ப நல்லா இருக்கீங்க. மோண்டி, நீயா? எங்களை கலாய்க்கிறத தயவு செய்து நிறுத்து மோண்டி. அது எப்படி? ஒரு போட்டோவாவது உங்களை எடுக்கணும்ல. அப்ப அவன் சும்மா இருப்பானா? அவனோட கேமரால கட்டு சிங்கியோட போட்டோஸை எடுக்கிறான். மோண்டி, தயவு செய்து அந்த போட்டோவை டெலீட் பண்ணு, இல்லனா உன்னை சும்மா விட மாட்டேன். ஆனா அதுக்குள்ள மோண்டி அங்க இருந்து போயிடுவான். அப்புறமா அதே நேரத்துக்கு அவங்க அம்மா அங்க வராங்க. இவங்க 2 பேரையும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்ன இது கட்டு சிங்கி, என்ன இந்த கோலத்துல இருக்கீங்க? அப்புறம் ஜோரா மழை வர ஆரம்பிச்சிடுது. ஆமா மம்மி, இப்ப என்ன பண்றது? மழையும் ஜோரா வந்துடுச்சு. இப்ப நாங்க ஸ்கூலுக்கு எப்படி போறது? பசங்களா, காலையிலயே உங்க ஸ்கூல்ல இருந்து இன்னைக்கு ஸ்கூல் லீவுன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஆனா நான் தான் அந்த மெசேஜ பார்க்கவே இல்ல. அதனாலதான் மோண்டி கூட ஸ்கூலுக்கு போல இருக்கு. சரி, நீங்க 2 பேரும் இப்ப உள்ள வாங்க. கட்டு சிங்கி 2 பேருமே ரொம்ப கவலையா அம்மா கிட்ட போறாங்க. அப்புறம் சொல்றாங்க, நாங்க என்னென்னமோ யோசித்து வச்சிருந்தோம் மம்மி, ஆனா ஒண்ணு கூட நிறைவேறல மம்மி. பாத்தீங்கன்னா எல்லாமே அதுக்கு ஆப்போசிட்டா தான் மம்மி ஆச்சு. மம்மி, நாங்க நினைச்சது எதுவுமே நடக்கல. அதனால எங்களுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. அத பார்த்ததும் அவங்க மம்மி அவங்க கிட்ட சொல்றாங்க, பசங்களா, இந்த மழையில எல்லாத்த விட செம்மையா இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு, அது தெரியுமா? அது என்ன மம்மி? அது ஊஞ்சலாடுறது. வேற எதுவுமே நம்மளால பண்ண முடியல. ஆனா பார்க்ல போய் நாம இப்ப ஊஞ்சல் ஆடலாம். அங்க பாருங்க, ஜோரா மழை கூட வந்துட்டு இருக்கு. நிஜமாவா சொல்றீங்க? கண்டிப்பா நம்ம போவோமா மம்மி? ஆமா சிங்கி, கண்டிப்பா நம்ம போலாம். வாங்க வாங்க மம்மி. வாங்க மம்மி. அப்புறம் கட்டு சிங்கிய கூட்டிக்கிட்டு மம்மி பார்க்கு போறாங்க. அதுக்கப்புறம் பார்க்ல மழையில ஊஞ்சல்ல விளையாடுறாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். மம்மி, அங்க பாருங்க, சுட சுட மொக்காச்சோள விக்கிறாங்க. நாம அத சாப்பிடலாமா? நல்லா இருக்கும். கண்டிப்பா. இந்த ஒரு கிளைமேட்ல அந்த சுட சுட மொக்காச்சோள சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்க. வாங்க. நான் கூட. அப்புறம் மம்மி கட்டு சிங்கி 2 பேருமே கூட்டிட்டு போய் மொக்காச்சோளம் வாங்கி கொடுக்கறாங்க. ஆனா இந்த மழையில அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே நிறைய என்ஜாய் பண்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.